தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இது நான் எளிதாக அமையட்டும். இந்த வீடியோவில் உங்களை சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஃபீட்பேக் ஆடியோ தான் பார்க்க போறோம். வீடியோட கூட ஆடியோன்னு கேட்கலாம். நான் ஆடியோ தான் கொடுத்துருக்காங்க. நான் கேட்டெல்லாம் கொடுக்கல. அவங்களாம் அனுப்பி வச்சது. சரி, அதை நம்ம ஒரு ஃபீட்பேக் ஆடியோவா யூஸ் பண்ணிக்கலாம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை யாரு என்ன அது என்னதான் சொல்லியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோட ஃபுல்ஃபில்லா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த இன்ஸ்டியூஷன் நம்ம சேனலுக்கு ஒவ்வொரு வீடியோவும் ஃபியூச்சர்ல வீடியோ சைட் சாதிக்கும் நினைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ எந்த ஒரு மைண்டும் இல்லாம நீங்க ஷேர் பண்ண பாருங்க. மற்றபடி மீடியா சைட்ல ஏதாவது சாதிக்கணும்னு நினைச்சிருக்கீங்க, அதுக்கு கோர்ஸ் ட்ரைனிங் எடுத்துக்கணும்னா நம்ம இன்ஸ்டியூஷனை கான்டாக்ட் பண்ணி என்கொயரி பண்ணி ஜாயின் பண்ணி ட்ரைனிங் எடுத்து நீங்க மீடியா சைட் சாதிக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் வீடியோன்னு சொல்லலாம், ஆடியோன்னு சொல்லலாம். சொன்னால என்ன ஃபீட்பேக்னா, நாங்க வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ரீசெண்டாக அவங்களுடைய அட்மிஷன் வீடியோ இனிமேல் தான் போட போறேன். பட் அதுக்கு முன்னாடி அந்த அவங்க ஃபீட்பேக் கொடுத்தா அந்த ஃபீட்பேக் போட்டலாம்னு பாக்குறேன். எப்பயுமே நியூ ஜாயினிங்னா ஒரு ட்ரெயினரா நம்ம என்ன சொன்னாலும் அவங்க பேசிடுவாங்க ஃபீட்பேக்ல. மானே தேனே போனே என்ன ஏதோ போட்டு பேசிடுமா, எனக்கு வந்து அட்மிஷன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை சொல்லணும். ஆஹா ஓஹோன்னு நாம சொன்னதை விட ரொம்ப அதிகமா பேசி எல்லாம் கொடுக்குற ஸ்டூடெண்ட் எல்லாம் இருப்பாங்க. ஐ மீன் ப்ரெஷர்ஸா இப்பதான் நம்ம ஃபீல்டில் வரணும்னு ஆசைப்படுறாங்க, நியூ ஸ்டூடெண்ட் தான். ஆனா எக்ஸ்பீரியன்ஸ், ஐ மீன் ஆல்ரெடி ஒரு இன்ஸ்டியூஷன்ல படிச்சோ வேலை கிடைக்காம நிறைய ஆடிஷன் அட்டன் பண்ணி வேலை கிடைக்காதவங்க கிட்ட போய் நீங்க ஃபீட்பேக் கேட்டுற முடியாது. ஃபீட்பேக் கேட்டாலும் உங்களுக்குலாம் மானியத்தினாலாம் சேர்த்தெல்லாம் போட்டு கொடுக்க மாட்டாங்க. ஓகே, அப்படிதான் இருக்கும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி அங்க அடிபட்டு வராங்கல்ல, அவங்களுக்கு தெரியும் இந்த ஃபீல்டு என்ன, ஆனா இவன் ஃபீலா விட சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் சொல்ல மாட்டாங்க. சரி, நீங்க நம்ம கிட்ட படிக்கிற கௌதமி அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மிக பிரபலமான ஒரு இன்ஸ்டியூஷன் சென்னையில 2 வருஷத்துக்கு 2022ல படிச்சிருக்காங்க போல. படிச்சுட்டும் 2 வருஷம் ஆகியும் வேலை கிடைக்கல. அவங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டியூஷனையும் ஃபாலோ பண்ணிருக்காங்க. எப்பவுமே வந்து நம்ம இன்ஸ்டியூஷன்ல ஃபாலோ பண்றவங்க என்ன ஒரு தப்பு பண்றாங்கன்னா, முதல்லயே நம்ப மாட்டாங்க, என்கொயரி பண்ணுவாங்க. தருமபுரியா, சென்னைன்னு நினைச்சேன் சார், தருமபுரின்றீங்க, சரி சார் வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு போயிடுவாங்க. முதல்லயே நம்ப மாட்டாங்க. சரி, இப்படி நம்பாம நிறைய பேர் இப்படிதான் போய் மாட்டிப்பாங்க. சரி, போயிட்டு முடிச்சுட்டு வந்து 2 வருஷம் வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணி பார்த்துருவாங்க. ஸ்டூடெண்ட்டை ஜாயின் பண்றதுல இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுல இருந்து பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறது இவர் மாதிரி யாரும் வந்து ஒர்த்தா நமக்கு பண்ண கொடுக்கல. சரி பரவாயில்ல, போனா போகட்டும், இவர்கிட்ட ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதமி ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஆக்சுவலி வந்து 2 மாசம் ஆகுது ஆன்லைன் கிளாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது நாங்க சம்டைம் வீக்லி ஒன்ஸ் வந்து டிஸ்கஷன் பண்ணுவோம். ஏதாவது பத்தி டிஸ்கஷன் பண்ணி பேசிட்டு இருப்போம். ஏன்னா ரெகுலராகவே படிச்சுட்டே இருந்தாலும் போர் அடிக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நாள் வந்து யாராவது ஒரு பிரச்சனை தூக்கி கேள்வியா கேட்பாங்க. டவுட் சார், ஒரு டவுட் அப்படின்னுவாங்க. என்னமான்னு கேட்க ஆரம்பிச்சோன்னா அது 1 hour 2 hour எல்லாம் போகும், டிஸ்கஷன்ல போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி கேட்கும்போது என்னுடைய எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுப்பேன், நிறைய விஷயங்கள்லாம் தெரியப்படுத்துவேன். அதுக்கப்புறம் அவங்க ரியலைஸ் பண்ணி தான் ஒரு நாள் அந்த கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாள் மார்னிங் ஒரு ஆடியோ போடுறாங்க. அந்த ஆடியோவை தான் நான் இப்போ ஃபீட்பேக் ஆடியோவை வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஏன்னா இது வந்து நம்ம சொல்லாம, நம்ம அவங்க கிட்ட கேட்காம, அதே மாதிரி அவங்க ரியலைஸ் மனசார வந்து ஓகே சரி இந்த இந்த மாதிரியா தான் இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆடியோ போட்டாங்க. அதை நான் ஃபீட்பேக் ஆடியோவா நான் எடுத்துக்கிட்டுமானும் வித் பர்மிஷனோட தான் அவங்களை வந்து இந்த ஆடியோவை நான் பயன்படுத்துறேன். ஓகே, அந்த ஆடியோல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றத நீங்க கேட்டுட்டு வாங்க இப்போ. இனிய காலை வணக்கம் சார். நீங்கள் சொன்னது வந்து 100க்கு 100% உண்மைங்க சார். எல்லாருமே இந்த காலகட்டத்தில் வந்து ஜஸ்ட் அட்மிஷன் போட்டால் போதும், ஃபீஸ் கலெக்ட் பண்ணுற வரைக்கும் நல்லா பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன ஸ்டேஜில் இருக்காங்க, அவங்களோட நெக்ஸ்ட் க்ரோ எப்படி, நம்மளை நம்பி வந்திருக்காங்க, அதை பற்றியெல்லாம் அவங்க கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு, ஒவ்வொரு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இது வருதா, இது வரலையா, அதுக்கான கரெக்டான ஃபீட்பேக்கை கொடுத்து இவங்களை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத முதற்கொண்டு அவங்கள எப்படி வந்து அந்த அவங்க என்ன இதுக்காக வந்தாங்க அதை நம்ம ஃபுல்ஃபில்லாக பண்ணி கொடுக்கணுங்கிறத ரொம்பவே ஆத்மார்த்தமாக நீங்கள் செய்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இது மாதிரி ஒரு குரு வந்து கிடைச்சதுக்கு ஆக்சுவலி நாங்கள் ரொம்பவே வந்து ஒரு கொடுத்து வச்சிருக்கணுங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இவங்க ஒன்றும் ஒரு ஒரு யங்கர் ஸ்டேஜில் ரொம்ப நார்மல் வயசுலாம் இல்லை, ஆர்வங்களாலாம் இல்லை, ஒரு நல்ல ஒரு மெச்சூர்ட் பர்சன் தான் அவங்க. எல்லாரும் போல சென்னை இன்ஸ்டியூஷன் போய், ஐ மீன் சென்னை இன்ஸ்டியூஷன் நான் வந்து குறையெல்லாம் சொல்லல, பட் அங்கே இருக்கிற டியூரேஷனுக்கு வந்து நம்மளால மோல்ட் ஆக முடியறதில்ல. ஆனால் அவங்களால அந்த பணத்தை வச்சுட்டு அவ்வளோ டியூரேஷன் தான் சொல்லி கொடுக்க முடியும். நீங்க என்னன்னா தான் சொல்லல, என்ஜினியரிங் படிக்கிறதுக்கு லட்சக்கணக்கில் நீங்க கொடுக்குற நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் லைஃபை உருவாக்கிற பொழுது அந்த காசை கொடுக்க ரொம்ப கஞ்சத்தனம் படுத்துறீங்க. 15,000 20,000 அப்படின்னு
ஸோ சென்னை போன்ற மெட்ரோ சிட்டிகளில் வந்து வாடகை, அந்த ரெண்ட், அந்த இது அட்வான்ஸ்ன்றதெல்லாம் எக்ஸ்பென்சிவ் ரொம்ப இருக்கும். ஸோ அவங்களால நீங்க கொடுக்குற பணத்துக்கு அத்தனை நாள் தான் கிளாஸ் எடுக்க முடியும். அவங்க நான் குறை சொல்லவே மாட்டேன். பட் தப்பு நம்ம பக்கம் இருக்கு. ஷார்ட் டைமா வேணும், கம்மி பைசாவில் வேணும் அப்படின்னு யோசிக்கும் போது அவ்வளவுதான் நடக்கும். நான் கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கிறதுனால ரொம்ப எக்ஸ்பென்ஸ் எனக்கு இல்லாதனால நான் ரொம்ப நாள் இழுத்து சொல்லி கொடுக்குறேன். அது என்னுடைய விருப்பமாகவும் இருந்தாலும் செஞ்சுட்டு இருக்கேன். ஓகே. ஸோ அதனால அவங்க அங்க போயிட்டு இது பண்ணியும் ரொம்ப விஷயங்கள் அனுபவிச்சுட்டு இப்போ வந்து அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆடியோ ஒரு நாள் மார்னிங் அனுப்பி விட்டாங்க. சரி நான் உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் வீடியோவா நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு பர்மிஷன் கேட்டேன். ஓகேன்னாங்க. ஸோ அந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச சென்னை போய் படிச்சுட்டு வந்த ஒரு ஸ்டூடெண்டோட ஃபீட்பேக் உங்களுக்கு சரியானதாக தான் இருக்கும். 100% உண்மையாக தான் இருக்கும். ஸோ வந்து அதை நீங்க ஒரு கருத்து வீடியோவா நீங்க எடுத்துக்கலாம். ஏதாவது இன்ஸ்டியூஷன்ல ஜாயின் பண்ண போறீங்கன்னா நீங்க அதை வந்து கொஞ்சம் யோசிச்சு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஜாயின் பண்ண பார்க்கலாம். ஓகே. ஸோ இதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். மற்றபடி இந்த வீடியோ வந்து யார் மனதை புண்படுத்துறதுக்கோ, யாரையும் குறை சொல்றதுக்கோ, மட்டம் தட்டுறதுக்கோ இந்த வீடியோ கிடையாது. ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு 2 வருஷம் வேலை கிடைக்கலாம் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க, நீங்க கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு முன்னாடி முன் வைக்கிறேன். அவ்வளவுதான். ஓகே. மற்றபடி நம்ம இன்ஸ்டியூஷன் தான் பெரிய இன்ஸ்டியூஷன், நம்மள மாதிரி யாரும் கிடையாது இந்த உலகத்திலே, அப்படிதான் கிடையாது. திறமை எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. யாருக்கிட்ட என்ன விஷயம் இருக்குன்னு தெரியாது. நமக்கு யாரை பிடிச்சிருக்கோ, நமக்கு யாரை நம்பிக்கையா தோணுதோ அவங்க கிட்ட நம்ம அவங்கள வச்சு யூஸ் பண்ணிக்கணும். தட்ஸ் ஆல். இதை தான் நான் சொல்ல வரேன். ஓகே. மற்றபடி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.